வெல்கம் டு சர்வம் ஜுவல்லரி. இன்றைக்கி ஆக்டர் ஒருத்தவங்களுக்கு தான் இந்த செயின் நம்ம செய்ய போகிறோம். தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். முகப்பு, பேக் ஹேண்ட், கியர் ஒயர், ரோப், கிறிஸ்டல், கியர் லாக். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கியர் ஒயர் எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு 3 துண்டுகளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கியர் ஒயர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 கியர் லாக்கை நம்ம போட்டு விட்டுடலாம். பேக் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. அதை அந்த ஹோல்ஸில் நம்ம போட்டு விட்டுடலாம். போட்டுட்டு ரொட்டேட் பண்ணி அது உள்ளே தள்ளி விடுங்க. கிட்டத்தட்ட கொண்டு வந்து இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதே போல் அடுத்தடுத்து கியர் ஒயர்களை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள், இது 3 ஒயரையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட் லைன் எடுத்துக்கிட்டு நம்ம பீடுங்களை போட ஆரம்பிக்கலாம். நான் இதில் ஒரு 30 பீடு போட போகிறேன். போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது முகப்பு எடுத்துக்கலாம். இதில் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட் ஹோல்ஸில் போட்டுக்கலாம். அதுக்கு நேராகவே இன்னொரு ஹோல்ஸ் இருக்கும், அதில் கொண்டு வந்துடலாம். இதை இப்படி கிட்டத்தில் கொண்டு வந்திங்கன்னா நமக்கு இது போல் வந்துடும். மீதி உள்ள இந்த 2 லைனையும் நம்ம பீடுங்களை போட்டுட்டு இதே போல் முகப்பில் போட்டு கொண்டு வந்துடலாம். முகப்பு போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது ஒவ்வொரு லைன்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், பீடுங்களை போட்டுடலாம். உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீடுங்களை போட்டுக்கலாம். இப்படியே நம்ம இந்த 3 லைன்லேயும் பீடுங்களை போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் லைன் நம்ம போட்டுட்டோம். அதே போல் மீதமுள்ள இந்த 2 லைனுங்களையும் போட்டு முடிச்சிடலாம். 3 லைனும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதே போல் இந்த பேக் ஹேண்டை நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். பாருங்கள், பேக் ஹேண்டை நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் நம்ம ரோப்பை கனெக்ட் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், அழகாக செஞ்சு முடித்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.